தமிழ்நாடு மதுவிலக்கு 1020 சட்டத்தை திருத்தம் பண்ணி மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி தனியார்களுக்கு இந்த மதுபான விற்பனையை கொடுக்க போறதா தகவல்கள் வருகிறது. சாராயம் அரசு அங்கீகாரத்தோட தனியார் மது விற்பனை மூலமா ஒயின் ஷாப் மூலமா வரக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க தனியார்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 24 hours அவன் நடத்துமா, நீங்க டைம் பிக்ஸ் பண்ண முடியும். சட்டம் போடுவது சீர்கேடும் அதிக விலைக்கு தான் விற்பாங்க. இப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை ஒவ்வொரு தனியார் ஒயின் ஷாப்லயுமே நிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு இல்லாம இப்ப வரக்கூடிய வருமானமும் அரசுக்கு குறைஞ்சு போயிடும். அந்த கடையை மாத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்கூல் பக்கத்துல கடை இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, கொடுத்துட்டு போய் நாங்க பெடிஷன் போடுறோம். உண்மையா இருந்ததுன்னா கடையை மாத்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. தனியார்ட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க டேரக்டா கோர்ட்டுக்கு போக முடியாது. 2500 ரூபாய் நீங்க உதவித்தொகை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யாரை காம்ப்ரமைஸ் செய்வதற்காக, எந்த பிரைவேட் பீப்புளையும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன ஆட்சி உங்க ஆட்சி? அப்ப நீங்க போதையில்லா தமிழகம் ஷூட்டிங் நடத்துற மாதிரி பல பேரை கூட்டு போய் மாரத்தான் போறது, மண்ணாங்கட்டி போறதெல்லாம் அதெல்லாம் சினிமா சில்வர் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. இந்த மூவ நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களே தனியார் மயக்கத்துக்கு செங்கோட்டையன் ஆனரபிள் மினிஸ்டர் துணை போனார்னா அவர்களுடைய சட்டை பையில் ஆனரபிள் டாக்டர் ஜெயலலிதா படத்தை வைப்பதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஆட்சி ஒரு பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஆட்சின்னு தான் முதலமைச்சர் பேசுகிறாரு. 2500 மகளிர் உரிமை தொகை எப்போ வரும்னு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துடைய பணி நியமனங்கள் கொடுத்திருந்தாரு. எனக்கு எல்லாமே இந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இப்பொழுது டாஸ்மார்க் விதிகள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இது தமிழ்நாட்டுடைய விஜயோடைய ரசிகர்களா இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய தாலி அறுப்பதற்கான முயற்சி. அதெல்லாம் உங்களுடைய பார்வை என்ன சார்? எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட் பிரதர், எக்ஸாக்ட்லி. அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிறது 2002 2003 அப்போது இருந்த ஆனரபிள் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பல விஷயங்களுக்காக தான் அரசுடைமை ஆக்கினாங்க. விஜய் எடுத்தீங்க அப்படின்னா ஆனரபிள் சிஎம் எங்க போனாலும் பெண்கள் தான், பெண்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம், அவரை கதாநாயகரா தேவதூதரா தெய்வமா கொண்டாடி இருக்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடிகிறது, அவங்களால சொல்ல முடிகிறது. விசில் அடிச்சா குஞ்சுகள் மாதிரி விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, ஆட்டுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு 2500 ரூபாய் நீங்க உதவித்தொகை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. வேலையில்லா பெண்கள் பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்னது 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்கள் எதுக்கா ஓட்டு போட்டோம்? நீங்க 3000 ரூபாய் தரீங்கன்னு சொன்னீங்க, யூத் ஓட்டு போட்டோம் நீங்க பேசுறாங்க. நாங்கெல்லாம் உழைச்சோம், எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டோம், கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியல. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொடுக்க முடியல. அதை விட மேல் பாத்தீங்கன்னா பல கோடி செலவுல ஜோசியக்காரங்கள் சொன்னாருங்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு அடப்பா இந்தியாவில எந்த முதலமைச்சர் ஆபீஸும் புல்லட் ப்ரூஃப்ல இருந்ததா கிடையாதுங்க. புல்லட் ப்ரூஃப் அமைப்போட உள்ள இவருக்கு பல கோடி ரூபாய் செலவுல கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப நடைபெறுது, ரெனோவேஷன் நடைபெறுது நாமக்கல் கவிஞர் மாளிகையில பல தளங்கள்ல. பொதுப்பணித்துறை கூட 6 மாசம் அவகாசம் கேட்டு 3 மாசத்துக்கு பிடிக்கணும். ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்களாமா, அது நமக்கு தெரியாது. ஆர்டில கேட்கணும், அதை கேட்கிறேன், என்ன செலவு என்னன்னு கேட்கிறேன். நம்ம தான் கேட்கணும், வேற என்ன பண்ண முடியும்? உனக்கு யாராவது மணி கட்டி தானே ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப என்ன தகவல் வருதுன்னா, முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி 5 வருஷம் லாட்டரி வந்துடும், அதுவும் அம்மா தான் ஒழிச்சாங்க, அதுவும் வந்துடும் நினைக்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் லாட்டரி வந்துடும் நினைக்கிறேன். இப்ப இந்த நடக்க போகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ப்ரொஹிபிஷன் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டப்படிதான் உங்களுக்கு இந்த டாஸ்மாக் நிறுவனம்
பொதுமக்களுக்கு மதுபான விற்பனை, அதோடைய ஒடுக்குமுறை இதெல்லாம் நடந்துட்டு வருது. அதுக்கு வந்து ஆக்ட் வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஆனா ஏற்கனவே ஐபிசிலையும் இப்ப இருக்கிற பிஎன்எஸ் அதுலயும் வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்பனை செய்வதே வந்து 10 வருட தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நான் வந்து கோயம்புத்தூர் ரஃபீக்னு ஒருத்தர் வச்சு வழக்கு போட்டேன் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. ஆனா சில காரணங்களால அந்த வழக்கு வந்து அப்படியே பெண்டிங்லயே போயிடுச்சுங்க. அது பின்னாடி நம்ம பேசுவோம். இப்ப என்ன தகவல் வருது அப்படின்னா, இந்த தமிழ்நாடு மதுவிலக்கு 1020 சட்டத்தை திருத்தம் பண்ணி மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி தனியார்களுக்கு டெண்டர் முறையில இந்த மதுபான விற்பனைய கொடுக்க போறதா தகவல்கள் வருகிறது. ஒண்ணு வச்சுக்கங்க, இப்ப வந்து சரக்குன்னு சொல்லக்கூடிய அந்த போதை, இது போதை வஸ்து தான். இந்த போதை பொருளான வைனு, விஸ்கி, பிராண்டி, ரம்மு எல்லாத்தையும் டாஸ்மாக் மூலமா சப்ளை பண்றாங்க. கொள்கை முடிவுட்டாங்க. நானு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு பார் கவுன்சில் மெம்பர் என்ற பாமக ஐடி விங் அண்ட் அவர் ஒரு பொதுச் செயலாளர், வழக்கறிஞர் செயலாளர் கே பாலு உட்பட நாங்கெல்லாம் பல பொதுநலனுக்கு போட்டோம். கொரோனா பீரியட்லயே நான் சேவ் ஆயினேன். நானும் ஒரு சேவ் ஆயினோம். கொரோனா பீரியட்லயே திறந்த போதே ஓபன் பண்ண போதே அந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, கொள்கை முடிவில் தலையிட முடியாது, அதனால அந்த கொள்கை முடிவை மாத்தத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இது நாங்கெல்லாம் பல லட்சங்கள் எங்க பணத்தை செலவு பண்ணி பல பொதுநலனுக்கு போட்டு ஒன்னும் நடக்கல. அந்த கொள்கை முடிவுல மாத்துறாங்க. அப்ப ஐ அம் டெல்லிங் யூ தி பாயிண்ட். அப்ப ஏன் வந்து ஆனரபிள் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அதுக்கு அடுத்த செங்கோட்டையனுக்கு வர ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தனியார்ட்ட வந்து நீங்க மது விற்பனை ஒப்படைச்சிங்கன்னா, மத்த மாநிலத்தை விட்டுருங்க, நம்ம தமிழ்நாடு, அதாவது மத்த மாநிலத்தை கம்பேர் பண்ணாதீங்க, தமிழ்நாடு பீப்புள்ஸ், தமிழ்நாடு பப்ளிக் ஒழுக்கமா அட்லீஸ்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து அவங்க தரமான மதுவையாவது குடிச்சு தொலையணும் அப்படிங்கிற பல விஷயங்கள். ஏன்னா தனியாரை கொண்டு வந்தீங்கன்னா நம்பர் 1 ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க. லைசன்ஸ் வாங்கினா யாரா இருப்பான்? ரவுடியா தான் இருப்பான். அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சாதாரணமா நீங்க வந்து பார் எடுக்க முடியாது, அந்த ஒயின் ஷாப் எடுக்க முடியாது, மைட்டி இருக்கணும், பவுன்சர் மாதிரி வச்சு தான் நீ எடுக்க முடியும். அவன் என்ன பண்ணுவான்னா 10 ரூபாய் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த கிணத்து கடை விக்னேஷ் என்ன சொன்னாரு, இந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சினிமா மாதிரி ஒரு நாள்ல வராது. ஏப்பா, சினிமா கதாநாயகர் விஜய் தானே மக்கள் சிஎம்மா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது சினிமா மாதிரி ஒரு நாள் நடக்க முடியாது, படிப்படியாக தான் நடத்தணும். நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், இதை படிக்கிறதுக்கு நான் ஐஏஎஸ் எழுதிருப்பேன் அப்படின்னு ஐஏஎஸ் கேவலப்படுத்தினாரு விக்னேஷ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தனியாட்ட போச்சு அப்படின்னா ரவுடிகள் ஆதிக்கம் தான் அதிகம். அப்புறம் இஷ்டப்படி அவன் விளைய வைப்பான், என்ன வேணாலும் விளைய வைப்பான். அப்புறம் வரக்கூடிய அந்த டிஸ்டரிஸ் இருக்கு பாருங்க, அந்த சொல்லக்கூடிய போதை சரக்குகள் இருக்கு பாருங்க, ஒயின், பீரு, ரம்மு, பிராண்டி, இதெல்லாம் வந்து பியூரஸ்டா வருமா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அங்க செக் அண்ட் பேலன்சிங் வைக்க முடியாது. பேருக்கெல்லாம் அங்க போய் இன்செக்ட் பண்றோம் அப்படின்பீங்க, பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், கள்ளச்சாராயம் வந்து அரசு அங்கீகாரத்தோட தனியார் மது விற்பனை மூலமா, ஒயின் ஷாப் மூலமா வரக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கு. இல்ல, அதே சமயம் ஒரு அரசுங்கிறது பள்ளிக்கூடத்தை நடத்தணும், ஒரு அரசே வந்து சாராய கடை நடத்துறது சரியாங்கிற ஒரு எதிர்கேள்விகளும் தொடர்ந்து தமிழ் சமூகத்துல எழுந்துட்டு தானே சார் இருக்கு. வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு, கோர்ட் கொள்கை முடிவுட்டாங்கல்ல. இப்ப அரசு நடத்தும் போது அரசு வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வருமானம் அதெல்லாம் வருது. இலவசங்களை வந்து என்னைக்கு வந்து வாக்காளர்களும் பொதுமக்களும் வேண்டாம்னு சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்க மூடுறோம். அரசு நடத்தக்கூடியது, அரசு நடத்துறத மூடுறேன்னு சொன்னாங்க, யாரும் மூட முடியல. கேட்டா எங்களுக்கு வந்து வருமானம் தான் வருதுன்றாங்க. இப்ப தனியாற்ற விட்டீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் இருக்கு பாருங்க, அந்த பூட், அந்த வந்து இல்லிசிட் அட்டாக் வந்து இது மூலமா நடைபெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் சட்டம் ஒழுங்கு கண்ணா பின்னான்னு சீருக்கு. இப்பெல்லாம் வந்து ஒரு டைம் வச்சிருக்கான், அந்த டயத்துல போறான், டயத்தோட போயிடுறான். நீங்க தனியார்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 24 hours அவன் நடத்துவான், நீங்க டைம் பிக்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் தனியார்ட்ட போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாருன்னு தெரியும், பொலிட்டீஷியன்ஸ், கேட்ராஃப் தான் எடுத்து நடத்த போறோம். கள்ளச்சாராயம் பெருகும், சட்டம் ஒழுங்கு சீர்கெடும், அதிக விலைக்கு தான் விற்பாங்க. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால், லிக்வர் சத்தியமா கிடைக்காது. மெயின் நமக்கு லா அண்ட் ஆர்டர் தான். சட்டம் ஒழுங்கு பயங்கரமா சீர்கெடும் தனியார் நடத்தினாங்க. அப்புறம் தனியார்ட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்ப டாஸ்மாக் கவர்மெண்டுடைய அங்கம். இப்ப அந்த கடையை மாத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பொதுநலனுக்கு போடுறோம்ல, ஸ்கூல் பக்கத்துல கடை இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, இல்ல
பல ரெசிடென்ட்ஸ் இருக்க ஒரு ஏரியா வச்சிருக்காங்க, எங்களால போக முடியல, வரும்போது போகும்போது தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, நிர்வாணமா உட துணியை உருவி காட்டுறானுவ, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்றோம், உடனடியாக உண்மையா இருந்ததுன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு கன்சர்ன் பீப்புளுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா ஆலந்தூர் பாரதி அவர் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்காம எந்த கேஸையும் நம்ம போட முடியாது. ஷியோமோட்டோவோ தன்னிச்சையா எல்லா வரைக்கும் ஹைகோர்ட் எடுக்காது, ஆனரபிள் ஹைகோர்ட் கொடுத்துட்டு போய் நாங்க பெடிஷன் போடுறோம். உண்மையா இருந்ததுன்னா கடையை மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்ப தனியார் கடையை வச்சுங்க, நீ எங்க போய் நிவாரணம் தேடுவீங்க? இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்ததுன்னு வச்சுங்க, அந்த டாஸ்மாக் மேல கேஸ் போடுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் மாத்துறாங்க, அந்த ஐ மீன் டாஸ்மாக் நிர்வாகத்தில் உள்ளவங்க எல்லாம் மாத்துறாங்க, பல ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, எடுக்காம எல்லாம் இல்ல. இப்ப நீங்க யார் மேல ஆக்ஷன் எடுப்பீங்க? டெண்டர் கேன்சல் பண்ணா கேஸ் போட முடியும், டெண்டர் உடனே கேன்சல் பண்ண கேஸ் போடுவீங்களா? சோ நீங்க தனியார் மயமாக்கிடுச்சுன்னா மது விற்பனை அவன் சொல்றதுதான் ரேட்டு, அவன் எங்க பர்ச்சேஸ் பண்றானோ அதுதான் வந்து கண்டிஷன், அதுதான் வந்து கட்டாயமாயிரும். அவன் எப்படி விற்கிறானோ அதுதான் விற்பனை நடைமுறை. அவன் என்ன டயத்தை நீ மிஸ் பண்ணாலும் அவன் வித்து தான் போவான். சட்டம் ஒழுங்கு சீர்கிடும். அப்புறம் அங்கேயே வந்து பார் நடத்துவான், அங்கேயே டான்சிங் பார் நடத்துவான், எல்லாம் ஊன ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து ஒவ்வொரு தனியார் ஒயின் ஷாப்லயுமே நிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி பெண் அது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பாருங்க, கிரியேட் பண்ணதோடைய அதோடைய என்டையர் தோற்றுவாய், அதோடைய ஐ மீன் ஃபவுண்டேஷன், அதோடைய மோட்டோ, அதோடைய இன்டென்ஷன், எய்ம் எல்லாமே செஞ்சு போயிடும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அங்கே ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கேள்வியை நீ கேட்க முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. அதோடு இல்லாம இப்ப வரக்கூடிய வருமானமும் அரசுக்கு குறைஞ்சு போயிடும். சாதாரணமாவே ஒரு நாளைக்கு 500 கோடி 600 கோடி வருதுன்றாங்க, 48,000 கோடி சொல்றாங்க. அக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் டார்கெட்டே வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து குறைஞ்சு போயிடும். இப்ப நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னா, யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யாரை காம்ப்ரமைஸ் செய்வதற்காக, எந்த பிரைவேட் பீப்புளையும் நான் சொன்ன தப்பா போயிடும், இருக்கிறவங்களையும் டேஷ் நீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துவதற்காக இதை நீங்க எத்தனை 2003 எத்தனை வருஷம் ஆச்சு, 23 இயர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன ஆட்சி உங்க ஆட்சி? நீங்க மதுவை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒழிச்சிடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒழிக்கல, ஜாமன்னு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப தனியாரு கொடுக்குறீங்கன்னு அடுத்ததை கொண்டு வரீங்க. பெண்களுடைய தாலியெல்லாம் அறுக்கப்பட்டுரும். தனியாருக்கெல்லாம் சொல்றதுக்கு பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுவாங்க. அப்ப நீங்க போதை இல்லா தமிழகம் அப்படின்னு ஒரு இது ஷார்ட்டை போட்டு நீங்க ஷூட்டிங் நடத்துற மாதிரி பல பேரை கூட்டு போய் மாரத்தான் போறது, மண்ணாங்கட்டி போறதெல்லாம் அதெல்லாம் வந்து சினிமா சில்வர் ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கு. நிஜ வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் சார், இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, தனியார் அதாவது டாஸ்மாக் பக்கத்தாப்புல ஒரு 100 மீட்டர்கள்ல பார்கள் அமைச்சுக்கலாம், அதுக்கான புது விதிகள் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே டாஸ்மாக் பக்கத்திலேயே பார்கள் இருக்கும். இந்த விதிகள் மாற்றம் எதுக்கானதா பார்க்கலாம் சார்? இது வந்து ஆரோக்கியமானது. பார்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா ஆஸ் பர் டாஸ்மாக் ரூல்ஸ் பிரகாரம் வந்து பாட்டில பொறுக்கிறது தான் பாரோட வேலை. ஆனா வந்து நீங்க அந்த கண்டிஷன்ஸை பாருங்க, பாட்டில கலெக்ட் பண்ணி சேல் பண்ண ஸ்டாம்புக்கு போடணும். அங்க எந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போய் இன்ஸ்பெக்டர் பண்றான், எந்த ஃபுட் அண்ட் அடல்ட்ரேஷன் இன்ஸ்பெக்டர் போய் இன்ஸ்பெக்டர் பண்றான்? அந்த ஃபுட் எல்லாம் உண்மையிலேயே ஃபுட்டா? யாரு பாக்குறா சொல்லு? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டிங்கிறது சுப்ரீம் கோர்ட். எங்க சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கான்சியஸா இருக்கு. வாழும் உரிமையெல்லாம் வயலேட் பண்றாங்க. கோமாளித்தனம் தான். 31 பேர் வேலைவாய்ப்பு என்ன சொன்னாங்க? ஏன்பா எல்லாருக்கும் ஈக்குவல்ங்கிறது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, பிரைவேட்லயும் கொடுத்துருக்கீங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர் வேலைவாய்ப்பு இருக்கும் போது போற போக்குல நீ கொடுத்துட்டு போனேன்னா வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பாருங்க. Honorable Justice His Lordship Mr. C.V. Karthikeyan and Honorable Justice His Lordship or Saktivel ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பாருங்க. போற போக்குல நீ கொடுத்துட்டு போய் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாப்னா என்ன, அதோட கிரைட்டீரியா என்ன? சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மீறி இருக்கீங்க. சாலை விபத்துல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரணம் அடைகிறாங்க? பட்டாசு தொழிற்சாலை எத்தனை பேர் மரணம் அடைகிறாங்க? சாராய சாலை எத்தனை பேர் போனாங்க? கம்பேஷன் கவுண்ட்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பேர் வந்து வேலைக்கு மனு போட்டு வெயிட் பண்றாங்க? அரசு பணியில கம்பேஷன் வேற யாரும் கிடையாது. டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல போனவங்களுடைய வாரிசுகள்லாம் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி எந்த தரவையும் கொடுக்கல, எந்த தகவலையும் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போறாங்க, அங்க அப்பீல்
கண்டிப்பா டிஸ்மிஸ் ஆகும். எல்லாம் நம்ம கேட்கணும். எவ்வளவு செலவு பண்ணீங்க, இது யார் பணம் எல்லாம் கேட்கணும். 2-3 கேஸுக்கு போய் தலைவர் டிஸ்மிஸ் தானே ஆச்சு. தேவாவேலுக்கு போனாங்க, டிஸ்மிஸ் ஆச்சு. இன்னதுக்கோ போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பிரதர். அபிஷேக் மனு சிங்வி இவருக்கு அப்பேர் ஆறாரு. அவர் தான் எல்லாமே வச்சுக்கோங்க. அவர் தான் டாப். இன்னொன்னு கேட்ட தமிழ்நாட்டுல சுப்ரீம் கோர்ட்ல சிறந்த தமிழ் அட்வொகேட்ஸே கிடையாது. அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா இவங்க யாரை பயன்படுறாங்க தெரியுமா? சுமன்டோஸ் மம்தா பானர்ஜி வழக்குல அப்பீரான மேற்கு வங்காளத்துக்காரர தமிழகத்துடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட். அவர் என்ன தெரியும்? He doesn't know Tamil. ப்ராப்பரா அவங்க இங்கிலீஷோட பேச தெரியாது. அந்த அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா இவர் பதவி ஏற்றதே 10ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் விஜயநாராயணன் வந்ததே 13-14. ஆனா 5ஆம் தேதி அட்வொகேட் ஜெனரல் ஆபீஸ்க்கு லெட்டர் போயிருக்குன்னு போட்டுருக்காங்க. அதை நான் சேலஞ்ச் பண்ண டைம் எல்லாம் வந்துட்டு. தமிழகத்துக்கு யார் அட்வொகேட்னா வங்காளி, மேற்கு வங்காளம் சேர்ந்த வங்காளி தான் கூடுதல் தலைமை அரசு. யாருக்காவது தெரியுமா அது? அவர் எத்தனை சம்பாதிச்சிட்டு இருக்காரு? எல்லாம் கேட்கணும். யார் கேட்கறது? இந்த மாதிரி இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாலும் கரூர் அந்த அரசு வேலை ஆணை ரத்து அங்க டிஸ்மிஸ் தான். அந்த மாதிரி இப்ப இவங்க என்ன டாஸ்மாக படிப்படியா குறைச்சு ஹானரபிள் டாக்டர் அன்புமணி சொல்ற மாதிரி போதை இல்லாத தமிழகம்னா மதுவே இல்லாத தமிழகத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் யாரை பார்த்தாலும் நம்ம சும்மா சொல்ல 99% லேபர்ஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா, யூத்ல இருந்து எடுத்தீங்கன்னா, இவன் அடோலசன்ட் எடுத்தீங்கன்னாலும் இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாம இல்ல. அந்த ஆல்கஹால் உடம்புல போனா என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறது நீங்க மெடிக்கல்ல ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டீங்கன்னா கதையா சொல்லுவாங்க. இப்ப ஒழிக்கிறதுக்கு பதிலா பெண்களையும் இளைஞர்களும் நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தாய்மார்களும் என் பக்கம் அப்படின்றீங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களையும் என் பக்கம்ன்றீங்க. போகும்போதெல்லாம் பார்த்தா இக்மோர்கனி போறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு போறாருல, இன்ஸ்பெக்ஷன் போறாருல, அவ்வளவு கேர்ள்ஸ் விசில் அடிக்கிறாங்க. பாட்டு ஞாபகம், விசில் அடித்தா குஞ்சுங்களான ஒரு பாட்டு இருக்கும், பழைய பாட்டு. அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜயனுடைய இந்த தமிழக முதலமைச்சருடைய இந்த மூவுக்கு கூட்டணி கட்சிகளாகட்டும் அரசியல் கட்சிகள் மத்தியில எந்த அளவுக்கு அடுத்த பாயிண்ட் வரேன். பிசிக்கு இதுவரை கண்டனம் தெரிவிச்சுச்சா? இல்ல. காங்கிரஸ் விட்டுருங்க, அவங்கள பத்தி பேசுக நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா மாணிக்க தாகூர் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்ச நாளாவது வக்கீலா வந்து போயிட்டு இருந்தாரு, விட்டுருங்க. போராட்டங்கள்லாம் நடத்துவாங்கல்ல, டாஸ்மாக மூடுங்க. இடதுசாரி வலதுசாரி வீரபாண்டியன் சண்முகம் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறாங்களா? அப்ப ஏதாவது இவங்க ஏதாவது போட்டிருப்பாங்களோ, எங்களுக்கு ஒரு 100 கடை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இவங்க ஏதாவது இன்டர்னல் போட்டிருப்பாங்களா? வீரபாண்டியன் சண்முகமும் தெரியப்படுறது. அதை விட மது குடிப்பதே குர்ஆனுக்கு எதிரானது, அல்லாஹ்வுக்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடிய காதர் மொய்தீன் என்ன பேசினாரு இதை பத்தி? யாரும் வாய் தரலையே. அப்ப இவங்களும் டெண்டர்ஸ் எடுத்து சம்பாதிச்சு நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. பயங்கரமா வருது எல்லாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு லாஸே ஆகாது. எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், நீங்களே தயார் பண்ணிக்கலாம். வீட்லயே நீங்க ஊரல் போட்டு தயார் பண்ணி கூட நீங்க யாரு செக் பண்ண போறோம்? வீட்லயே இந்த ஒகேனக்கல்ல இந்த மெச்சேரி கிச்சர்லாம் பண்ற மாதிரி நீங்க ஊரல் போட்டு நீங்களே வச்சு பேட்டரி கீட்டரி வெள்ளங்கள்லாம் பழைய படம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்னென்ன கண்டாங்கிறதுக்கு போட்டு நீங்களே ஊர்ல போட்டு ஒரு சாராயத்தை போட்டு அதை கூட நீங்க மிஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு லைசன்ஸ் தாண்டி 10 கடை நடத்தலாம், யாரு கேட்போம்? அப்ப தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், வட்டம், ஒன்றியம் எல்லாத்துக்கும் டெண்டர் கொடுத்துருவீங்களா? இந்த மூவ் என்பது உங்களை நம்பி வாக்களித்த தமிழக பெண்களுக்கு எதிரானது. தமிழக பெண் வாக்காளர்கள் எல்லாரும் என்ன கேட்ட எல்லாரும் மெரினா பீச்ல என்னைக்கு இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு கூடுறாங்களோ அந்த மாதிரி தமிழகத்தில் உள்ள பெண்களும் இளைஞர்களும் இதுக்கு ஒரு நாள் மெரினால எல்லாரும் அசம்பிள் ஆகி பல லட்சக்கணக்கான பேர் கூடி இந்த மூவ் எதிர்க்கணும். இல்லைன்னா அவங்க குடும்பம் தான் அழிஞ்சு நாசமா நிர்மூலமா போயிடும். நமக்கு ஒண்ணு இல்ல. யாரை நம்பி ஓட்டு போட்டாங்களோ அவங்க பெண்களை யூத்தை காப்பாற்றணும். முதல்ல நீங்க 2500 ரூபாய் கொடுங்க, அப்படி பேச மாட்டேன்றீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல பெண்கள், அதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. பேசினா திமுக தீய சக்தி, போன சக்தி, பாரசக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, அது கடனை வச்சுட்டு போச்சு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சு. இவ்வளவு கடன் இருக்குல்ல, அப்ப எதுக்கு நீங்க உங்க பணத்தில் நீங்க பல கோடி வச்சிருக்கீங்க? நீங்க நாமக்கல் மாளிகை புதுசாவே ஒரு மாளிகை கட்டிட்டு போங்களேன். நீங்க இருக்கிற வீட்டுக்கிட்டே நீங்க உங்க ஆபீஸ கட்டிட்டு போங்களேன். உங்களை யாரும் வேணாம். நீலாங்கரையில அங்கேயே கட்டிட்டு போங்களேன். உங்களை யாரும் வேணாம்னு சொல்றேன். அரசு பணத்தையே நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அதை கேட்கணுங்க. அந்த ஜியோ எல்லாம் கேட்டு அதுல ஜோசியக்காரர்கள், வாஸ்து நிபுணர், இது நல்லா கேட்டுருங்க. வாஸ்து நிபுணர்களும் ஜோசியக்காரனும் அந்த கமிட்டியில மெம்பர்ஸா இருக்காங்களாம். அப்ப விசிக்கு எதுக்கலையா?
கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறாங்களா? கம்யூனிஸ்ட் வாசகர்களையும் ஜோசிகாலையும் ஒத்துக்கிறாங்களா? எங்கடா பெரியார் மண்ணு? எங்க பெரியார் மண்ணு? எங்க ஃபாதர் பெரியாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா பேர் ராமசாமி ஐயங்கார், அவர் பேர் ராமசாமி, அவர் நாயுடு, எங்க அப்பா ஐயங்கார், 2 நாமம் தான். எங்க வீட்டுக்கு நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது தந்தை பெரியார் வந்துட்டு போவார். இன்னைக்கு இந்தியன் சம்பத்ல இருந்து பல பேர் அவர் குடும்பத்தோட என்ன தொடர்புலதான் இருக்கு. பெரியார்மன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த வாசுவை நீங்க அளவு பண்றீங்களா? நான் கேட்கிறேன். ஜோசிக்காரர் அளவு பண்றீங்களா? அப்ப முதலமைச்சருடைய ஷிப்பிங் இருக்கு பாருங்க. இந்த ஓல்டு சிஎம் ஆபீஸ் நாமக்கல் மாளிகை, அந்த கமிட்டியில பேப்பர்ல தகவல் வருது. ரொம்ப ஷேக், நம்ம நம்புறது இல்லைங்க. ஐ டோன்ட் பிலீவ் அஸ்ட்ராலஜி, ஐ டோன்ட் பிலீவ் வாஸ். அப்ப ஜோசிக்கார் நம்பர், வாஸ்து நம்பர் என்ன? அப்புறம் நீ என்ன விசிகே, என்ன கம்யூனிஸ்ட்? ஒண்ணுமே புரியலைங்க உலகத்துக்கு. சோ தமிழக பெண்களின் நலத்தை மட்டுமே கருதி, தமிழக பெண் குழந்தைகள் இளைஞர்களின் நலத்தை மட்டுமே கருதி, இளைஞர்களுடைய வெல்ஃபேரை மட்டும் கருதி முதல் 2000 ரூபாய் கொடுப்பா, மத்த வாக்குறுதியை நிறைவேற்றுப்பா, அதை விட்டுட்டு இருக்கிற டாஸ்மாக குறைச்சு மூடுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில நாங்க தனியாருக்கு விடுவோம் அப்படின்னு நீங்க மாத்தினீங்கன்னா, நான் மட்டும் இல்ல, இப்பயும் சொல்றேன், அவரை கேட்கல, என்னுடைய சகோதரர் பார் கவுன்சில் மெம்பர் பாமக முதன்மை ஆபீஸ் பேரர் கே பாலு, நான் உட்பட என்னைக்கு ஜியோவை அடுத்த நாளே நான் ஹைகோர்ட்ல போய் நான் பொதுநலருக்கு தாக்கல் பண்ணுவேன், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போவேன். நான் பண்ணுவாங்க, எனக்கு அதுல 10 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. அதே மாதிரி மிஸ்டர் பாலுவும் நிச்சயமா என்னுடைய துணை வருவார். இந்த ஒரு புனிதமான ஒரு வழக்குக்கு நான் எதிர்பார்க்கிறேன். மிஸ்டர் ஆனரபிள் கே செங்கோட்டையன் அவர்களே, பல ஆண்டுகளாக நம்ம கட்சியில இருந்த ஏடிஎம்கேல இருந்தீங்க, பல ஆண்டுகளா இருந்தீங்க. அம்மாக்கள் எம்ஜிஆருக்கே நீங்க பயணத்திட்டவங்களை வழிவகுத்தவங்க. 2002 2003 அம்மா தான் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணி இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற அரசியல் கொண்டு வந்தாங்க. அந்த ஆனரபிள் அம்மா டாக்டர் செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவி கொண்டு வந்த இந்த டாஸ்மாக் மூடிட்டு தனியாருக்கு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு 100 பக்கத்து விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க அந்த பழைய விஷயம் பாத்தீங்க. அதெல்லாம் மீறி அந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லாம இப்ப இருக்கக்கூடிய உங்கள் அதான் சொல்றீங்களே தளபதி, அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த ஆனரபிள் சிஎம் விஜயுடைய இந்த மூவ நீங்க ஒத்துக்கிற செங்கோட்டையன் அவர்கள், இனிமே எனக்கு வந்து நான் விஜய தலைவரா ஏத்துக்கிட்டாலும் என் பாக்கெட்ல அம்மா படத்தை வச்சு சொல்லியிருக்காரு, ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த மூவ நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களே, உங்க பாக்கெட்ல இருந்து எங்களுடைய, நான் கட்சியில எல்லாம் இருக்கணும் இல்லையா, அது வேற விஷயம், ஏடிஎம்கே நான் ஐ எம் நாட் தி மெம்பர் பட் லாயலிஸ்ட். அம்மாவோட வழக்குல எல்லாம் நாங்க நானு ஆனரபிள் ஜஸ்டிஸ் இப்ப இருக்கிற நீதியரசர் டெல்லி ஹைகோர்ட்ல இஸ் லார்ட்ஷிப் சுப்பிரமணிய பிரசாத், நாங்கெல்லாம் அப்ப அவர் ஏஏஜி பயணித்தவர்கள், நானு மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சீனியர் பிரிகேட்ல. எங்களை போல லாயலிஸ்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நீங்க அந்த பாக்கெட்ல உள்ள எங்க அம்மா ஆனரபிள் அம்மா கட்சிக்கான சொல்லு தி கிரேட் அயன் லேடி ஜெயலலிதா படத்தை நீங்க எடுத்துட்டு உங்க தலைவர் யாரை நீங்க ஒத்துட்டு அவ படத்தை வச்சுக்கீங்க. ஏன்னா இந்த தனியார் மயம் அம்மா கொண்டு வந்த டாஸ்மாக்கை ஒழித்து விட்டு தனியார் மயக்கத்துக்கு கே செங்கோட்டையன் ஆனரபிள் மினிஸ்டர் துணை போனார்னா அவருடைய சட்டை பையில் ஆனரபிள் டாக்டர் ஜெயலலிதா படத்தை வைப்பதற்கு அவருக்கு அருகதை இல்லை, அவருக்கு காம்பிடன்சி இல்லை, அவருக்கு எலிஜிபிள் இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கன்சிடர்டு வியூ. இதை அவர் நாலேஜ் கொண்டு போயிரு. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள், அதாவது டாஸ்மார்க்கை தனியார் மயத்தை கொண்டு போறது மூலயமா எவ்வளோ பெரிய சமூக சிக்கல், இதுக்கு முன்னாடி என்னென்ன விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறத பல்வேறு கோணங்கள்ல சட்டப்பூர்வமாகவும் சமூக ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி சார். நன்றி சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.